6 மணிக்கு மேல ஆச்சுன்னா நகர் ஒண்ணு வெட்டக்கூடாதுன்னு வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்துல நிறைய கிரகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கிரகத்துக்கு எல்லாமே உயிர் உண்டா? சில நேரம் வந்து பாம்பு புத்துக்குள்ளாடி பால் வீத்துறான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொந்த பேட்டரி வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பேட்டரி சார், சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிப்பீங்க சார். உங்களை விடுங்க சார். நிறைய தடவை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா நகர் ஒண்ணு வெட்டக்கூடாதுன்னு வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க. அது ஏன் வந்து 6 மணி ஆச்சுன்னா நகர் வந்து வெட்டக்கூடாது? அவங்க கிட்டே நம்ம திருப்பி வந்து கொஸ்டின் கேட்டோம்னா அவங்க கிட்ட ஆன்சர் இருக்காது. அதுக்கு வேண்டி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி நம்மளை வந்து சமாளிக்கணும். உண்மையில ஏன் 6 மணிக்கு மேல நகர் வந்து வெட்டக்கூடாது? ரீசன் யாருக்காச்சும் தெரியுமா? ஒருவேளை இப்படி இருக்குமோ, முன்னாடி காலத்துல எல்லாம் லைட்டுன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்போ வந்து 6 மணி தாண்டிச்சுன்னா சூரிய வெளிச்சமும் போகும். அந்த நேரத்துல இவங்க வந்து நகர் வந்து கட் பண்ணாங்களேங்கி ஒருவேளை தவறி அவங்க கையில பட்டு இன்ஜுரி கூட ஆகலாம். அதுக்கு வேண்டிதான் ஒருவேளை முன்னாடி காலத்துல எல்லாம் 6 மணிக்கு மேல நகர் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ. ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாம். அர்த்தமைந்தா ராஜா, நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உயிர் உண்டா? இந்த பிரபஞ்சத்துல நிறைய கிரகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கிரகத்துக்கு எல்லாமே உயிர் உண்டா? ஒரு பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்ல. எனக்கு உனக்கு ஒரு கூட்டத்துல உள்ள ஒரு தேனி வந்து இன்னொரு கூட்டத்துல அது வந்து போச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? அந்த தேனி கூட்டத்தில் உள்ள ஈக்கள் அதை வந்து கண்டுபிடிக்குமா? இது வந்து வேற கூட்டத்தில் உள்ள தேனியாகும் நம்ம கூட்டத்துல வந்திருக்குன்னு. அதே மாதிரி எறும்புலையும் வேற ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு எறும்பு இன்னொரு கூட்டத்துக்குள்ள போச்சேங்கி அந்த எறும்பு வந்து கண்டுபிடிக்குமா? இது வந்து வேற கூட்டத்தில் உள்ள எறும்பாகும் நம்ம கூட்டத்துல வந்து மாறி வந்திருக்குன்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மனிதன் வந்து கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்திலையும் பிளாக் கலர்னு ஒண்ணு இருக்கும், இல்லையாச்சும் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்திலேயாச்சும் இருக்கும். ஆனா சாப்பீஸ்ல மட்டும்தான் பிளாக் கலர்னே ஒண்ணு கிடையாது. இல்ல எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? நம்ம வந்து பார்த்திருப்போம், கோயில்ல எல்லாம் சில நேரம் வந்து பாம்பு புத்துக்குள்ளாடி பால் வீத்துறோம். அது வந்து எதுக்கு வந்து பாம்பு புத்துக்குள்ளாடி பால் வந்து வீத்துணும்? ஒருவேளை பாம்பு வந்து பால் குடிக்கும்னு நினைச்சுதான் பாம்பு புத்துக்குள்ளாடி பால் வந்து வீத்துணுமோ? ஆனா பாம்பு வந்து பாலே குடிக்காதே ஃபர்ஸ்ட். பின்ன எதுக்கு பாம்பு புத்துக்குள்ளாடி எல்லாம் பால் வந்து வீத்துறாங்க? உங்களுக்கு வந்து தெரியுமா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. நம்ம இதுவரை பார்த்த எல்லா கோள்களுமே ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு. ஏன் கோள்கள் எல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு அப்படியா ஷேப்ல எல்லாம் கோள்கள் வந்து இல்ல? ஒருவேளை அந்த ஷேப்ல கோள்கள் எல்லாம் இருக்குமோ? நம்ம இதுவரை கண்டுபிடிக்கலையோ. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். இப்ப எல்லாம் பார்த்தோம்னா பிராய்லர் கோழிக்கு முட்டை எல்லாம் வெஜிடேரியன் சொல்றாங்க. பிராய்லர் கோழிக்கு முட்டை ஏன் வந்து வெஜிடேரியன் கேட்டா, பிராய்லர் கோழிக்கு முட்டை வந்து அடை வச்சா குஞ்சு வந்து பொரிக்காது, அதனால அது வந்து வெஜிடேரியன் வந்து சொல்றாங்க. அது வந்து ஏன் வந்து பொரிக்காதுன்னா, பிராய்லர் கோழி வந்து முட்டை இட்ட உடனே அது நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்து வண்டிக்குள்ளாடி ஏற்றி கொண்டு வருவோம். வண்டிக்குள்ளாடி ஏற்றி கொண்டு வந்து ஒரு கடையில ஒரு ஷாப்ல கொண்டு வைக்கம்பா அது குலுங்கி 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 தான் வரும். அதே ப்ராசஸ நம்ம வந்து நாடங்கோழிக்கு பண்ணாலும் நாடங்கோழி முட்டையும் அதே மாதிரி தான் பொரிக்காதான் போகும். அப்ப என்ன நாடங்கோழி முட்டையும் அப்போ வெஜிடேரியனா? ஒரு கேள்வி நம்ம ஒரு காக்கா கிட்ட போய் உன் பேர் என்னன்னு நம்ம வந்து கேட்டு அது வந்து திரும்ப நம்மளை பார்த்து காக்கான்னு வந்து கத்திச்சங்கி அது வந்து அதுக்கு பேரை வந்து சொல்ற மாதிரி தானே? அப்படின்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத்துடன் இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மட்டமாமே.